நம்ம சேனலை ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே எம்எல்எம் வந்து அகெயின்ஸ்டாக தான் மோஸ்ட்லி வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது ஏன் அப்படிங்கிறதும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்எம் வந்து லைஃப் டைம் ஏன் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத பற்றி இது டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரீயாக இந்தியன் ஷேர் மார்க்கெட் A to Z சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதாவது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கோம். இதில் ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் கிளாஸஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து 15 days வரைக்கும் இருக்குது. டெய்லி 2 hours கிளாஸு, ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் மட்டும்தான். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மேட்டெக்பிட் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஹகேஸ், இப்போது எம்எல்எம் வந்து ஏன் லைஃப் டைம் ஒர்க் ஆகாது, ஏன் அதை நான் ஸ்கேம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா அரௌண்டு 800 கோடி, கிட்டத்தட்ட 795 கோடி ப்ளஸ் வந்து பீப்புள்ஸ் இருக்கும். இப்போ அவ்வளோ பெருசாக யோசிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கால்குலேஷன்ஸ் மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்காம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு ரவுண்ட் சர்க்கிள் இல்லை ரவுண்டான ஒரு ஏரியா, ஒரு அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டர், அதுக்குள்ளே மட்டும்தான் மொத்த வேர்ல்டே இருக்குது. அதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் பீப்புள்ஸ், அதுக்கு மேலே பீப்புள்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ அந்த ரவுண்ட் சர்க்கிள்குள்ளே ஒரு மொத்தமாகவே ஒரு 1000 பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறத கான்செப்ட். இப்போ அந்த 1000 பீப்புள்ஸில் இருக்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். எம்எல்எம் கம்பெனின்னு வச்சுக்கலாம். எம்எல்எம் பான்சி ஸ்கீம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். எம்எல்எம் கம்பெனியில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பித்து நானே இதே மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நான் ஒரு எம்எல்எம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரம்பிச்சாச்சு. எனக்கு கீழே 2 பேரை வந்து நீ 10,000 ரூபா கட்டினீங்கன்னா என் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஒரு 2 பேர் எனக்கு கீழே ஒரு 10,000 ரூபா கட்டி ஜாயின் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் நான் என்ன சொல்லிடுறேன், 10,000ல் நீங்கள் வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணிடுறோம், 10,000ல் 5,000 எனக்கு வந்துடும், 5,000 உங்களுக்கு சேலரியாக வந்து ஜாயின் பண்ணிட்டோம், 5,000 வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க 2 பேரை ஜாயின் பண்ணி விட்றாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கீழே ஒரு 2 பேரை ஜாயின் பண்ணி விட்றான். அப்படி 2 பேரை ஜாயின் பண்ணும்போது அங்கேருந்து 10,000 இன்றைக்கி மேலே இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் 2 பேர் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துடுது, எனக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துடுது. இப்போ அடுத்த லைன் பில்ட் ஆகுது. அடுத்த லைன் பில்ட் ஆகும்போது அதுலேருந்து எனக்கும் அமௌண்ட் வரும், கீழே இருக்கவனுக்கு அமௌண்ட் வரும், அவனுக்கு கீழே அமௌண்ட் வரும். இப்போ டோட்டல் பீப்புள்ஸ் எவ்வளோ ஆச்சு, இந்த அமௌண்ட் ஆச்சு. ஸோ இந்த பீப்புள்ஸ் வந்து வந்தாச்சு. ஸோ இப்படியே கீழே போக போக ஒரு கட்டத்துக்கு போகும்போது அந்த 1000 பீப்புள்ஸுங்கிறது டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும். இதோட அந்த கான்செப்ட் முடிஞ்சு. இந்த இடத்துல முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எம்எல்எம் கம்பெனிஸ்னால என்ன ஆகும், இதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த எம்எல்எம் கம்பெனிஸ் பற்றி இதோட முடிஞ்சு, இந்த 1000 பீப்புள்ஸோட முடிஞ்சுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து அடுத்த வேலை கிடையாது. ஸோ இந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கம்பெனிக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து எம்எல்எம்ல இருக்க பிரச்சனை. எம்எல்எம்ங்கிறது ஸ்கேம்ங்கிற காரணமே இது மட்டும்தான். ஸோ எல்லாராலையும் இதில் சம்பாதிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மேலே இதில் ஜாயின் பண்ணவும் முடியாது. ஒரு டைமில் போய் மொத்த மக்களுமே இதில் போய் அவ்வளோ பெரிய நல்ல கம்பெனின்னு சொல்லி மொத்த பேருமே போய் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒர்க் ஆள் சேர்த்தி வெட்டுறது மட்டும்தான். ஆள் சேர்த்தி வெட்டுறது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்குது, எந்த ஒர்க்குமே கிடையாது. டோட்டலாக நம்மளோட இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்களோட டோட்டல் பீப்புள்ஸோட இது முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டில் இருக்கவன் நல்லா சம்பாரிச்சுக்குவான். அடுத்து ஒரு 2வது லைன் 3வது லைன் இருக்கும், பயங்கரமாக சம்பாரிச்சுக்குவாங்க. அதுக்கு கீழே இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். கடைசி ஒரு 10 லைனில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே இருக்காது, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ இதுதான் இருக்கிற பிரச்சனை. ஸோ இங்கே வந்து எதுவுமே உழைச்ச காசுன்னு சொல்லி யாருக்குமே போய் சேர போகிறது இல்லை. எல்லாருமே இன்னொருத்தவங்களோட பணம் தான் அவங்களுக்கு போய் சேருமே தவிர நம்ம கையிலேருந்து போகிற பணம் மட்டும்தான் இது லாஸ் ஆகும். இதில் வந்து சொந்தமாக நீங்கள் உழைச்சி ஒரு ப்ரொடக்ஷன்லேயோ இதுலேருந்து உருவாகி வர பணம் வந்து வரவே வரல. ஒரு சேல்ஸில் வர பணம் கிடையாது. சேல்ஸ்னு ஓப்பனாக சொல்லுவாங்க, சேல்ஸு பிஸ்னஸ்ன்னு சொல்லி. ஸோ அந்த கான்செப்ட் இது வரவே வராது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களோட பீப்புள்ஸோட பணம் மட்டும்தான் இதுக்குள்ளே வரும். ஸோ அதனால தான் நான் 100% எம்எல்எம் ஸ்கேம்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த எம்எல்எம் கான்செப்டில் வச்சு ஏகப்பட்ட கம்பெனிஸ் அல்லவே இல்லை, லிஸ்ட்டு வந்து போய்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் போயிட்டுருக்கு. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு டாப்பில் போயிட்டுருக்காங்க கியூநட்டு, வெஸ்டீஜு, அசாட்டு, இவங்க எல்லாமே இருக்கிறதுல கொஞ்சம் இப்போதைக்கு இருக்கிறது டேஞ்சர் அப்படின்னு நான் நினைக்கிறது இந்த கம்பெனிஸு. ஸோ இந்த எம்எல்எம்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ எல்லாரும் இதில் வந்து நிறைய பேர் எம்எல்எம் சப்போர்ட்டர்ஸ் வந்து கமெண்ட்டில் கழுவலாம். பட் என்னதான் இருந்தாலும் அந்த 1000 பீப்புள்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பக்கம் போக முடியாது. அதை நான் வந்து கிளியராக சொல்லிட்டேன். இப்போ 800 கோடி பேர்னால 800 கோடி பேர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த இது வந்து ரன் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து லைன் ஃபார்மே ஆகாது. அதை புரிஞ்சுக்காமல் இங்கே வந்துட்டு இதுதான் இத்தனை பேர் இருக்குல்ல, அதுக்கப்புறம் சேல் ஆகிட்டே இருக்கும்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்ல போனால் இப்போ வெஸ்டீஜில் கூட ஏதோ ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்குது, மாதம் திருப்பி அவனா அது கூட வாங்கிக்குவான்.
பட் மற்ற கம்பெனியோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே இல்லை. ஒரு ப்ராடக்ட் முடிஞ்சு அப்படின்னா திரும்ப அதே ப்ராடக்ட் யாரும் வாங்க போகிறது இல்லை. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நிறைய இடத்துல இப்போ அசாட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அசாட்டில் வந்து அந்த ட்ரெஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ் முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வேலை இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ எம்எல்எம்னு ஒதுங்கி இருக்கு எல்லாத்துக்கும் நல்லது. நான் வந்து அதுதான் நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். எம்எல்எம் என்ன பொறுத்தவரை 100% ஸ்கேம் மட்டும்தான். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் அவேராக கொஞ்சம் ஒதுங்கி இருங்கிறது நல்லது. பை கைஸ்.